ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உபயோகமான கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ இதுதான். அது என்னன்னா, நம்மளுடைய பெயரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது இது நாள் வரைக்கும் நம்ம செக் பண்ணனதே கிடையாது. ஏன் இதை செக் பண்ணோம்னா, நம்மளுடைய தேவைகளுக்கு நிறைய இடத்துல ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். குறைஞ்சது நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு 50 to 60 இடத்துலயாச்சும் ஜெராக்ஸ் எடுத்திருப்போம். இது எடுத்த ஜெராக்ஸ் எல்லாம் முறையா உபயோகப்படுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா சில சுயநலவாதிகள் அவங்களுடைய தேவைகளுக்கு நம்மளை பலிகடாக்கிட்டாங்கன்னா, நம்மளுடைய ப்ரூஃபை வச்சு அவங்க ஏதாவது ஒரு சிம்மை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய டாக்குமெண்ட் மிஸ்யூஸ் ஆகுதான்னா அது மட்டும் கிடையாது. அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் கிடையாது. நீங்கள் ஓல்டு சிம் ஒன்று வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் விட்டுறீங்க, ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அதை மிஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சிம்மை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்க. க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த சேம் ஐடியில் பட் அந்த ஓல்டு சிம்மை வேற யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஆள் ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவனை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்க கடைசியில் நம்மளை தான் பிடிப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷனில் லோன் அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷனில் உங்களுடைய டேட்டா கேட்கும் பொழுது உங்களுடைய பேன் கார்டு கேட்கும், ஆதார் கார்டு கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. அந்த கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் லோன் அப்ளிகேஷனில் போட்டுறீங்க. நார்மலான லோன் அப்ளிகேஷன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேக்கான லோன் அப்ளிகேஷனில் இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் லோன் கொடுக்குறான், கொடுக்காம இருக்கான், அதெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா அந்த டேட்டா அவனுடைய டேட்டா பேஸில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வேற யாராவது உங்களுடைய பெயரில் சிம் வாங்கியிருந்தா, இந்த மாதிரி பல காரணங்களில் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம பெயரில் வேற யாராவது சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அது மூலமாக அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு நம்ம தான் பலியிடா. இல்லைன்னு நம்ம கடைசி வரைக்கும் சொன்னாலும் பட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் போலீஸ் நிற்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கையை கட்டி தான் நிற்கணும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப உபயோகமான தகவல் இது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதை செக் பண்ணணும். உங்களுடைய பெயரில் எத்தனை சிம் கார்டு இருக்கு, அந்த சிம் கார்டு உங்களுடைய தான் நம்ம செக் பண்ண போறோம். சப்போஸ் டு பி இது உங்களுடையது இல்லைன்னா அதே இடத்துல நம்ம ரிப்போர்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். இது பார்க்கறது மட்டும் கிடையாது, கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒருத்தரும் தெரிஞ்சு செக் பண்ண வேண்டிய வீடியோ. ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் சர்ச்சை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள TAFCOP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும் பொழுது TAFCOP போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு வேர்டிங்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது என்ன வெப்சைட்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட். பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ டெலிஃபோனிக் டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் இந்த வெப்சைட்னு நம்ம நம்பலாம். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, உங்களுடைய பெயரில் உங்களுடைய மொபைல் கனெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் பார்க்கணுமா அப்படிங்கிற வார்த்தைகளை இங்கே கொடுத்துருக்கு. அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு 10 டிஜிட்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்குது. இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரும். நான் கொடுக்கறது ஒரே ஒரு மொபைல் நம்பர், இந்த ஒரு மொபைல் நம்பரை வச்சு என் பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும், லாஜிக்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் ஒரு புது சிம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காம நீங்கள் வாங்க முடியாது. அப்போ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ஆதார் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய புது நம்பரை அந்த டேட்டா பேஸ் கூட லிங்க் பண்ணிடும். அப்போ புது நம்பரும் இந்த ஆதார் கார்டு கூட சேர்ந்துடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது கூட லிங்க் பண்ண டாக்குமெண்ட் எதுன்னு பார்க்கும். அது ஆதார் கார்டாக இருந்ததுன்னா அந்த ஆதார் கார்டு நம்பரை எடுக்கும். அந்த ஆதார் கார்டு பேஸில், சரிங்களா, அந்த ஆதார் கார்டு பேஸில் எத்தனை சிம் இருக்குங்கிறத கொண்டு வரும். ஸோ ஒரு நம்பரை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. அந்த ஒரு நம்பரை பேஸ் பண்ணி அதோட டாக்குமெண்ட்டை ரிலேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் மூலமாக எத்தனை நம்பர் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, வெளியே இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் இதோட மெயின் ஒர்க்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 10 டிஜிட் மொபைல் நம்பரை போட்டுக்கங்க.
மொபைல் நம்பர் போட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற அந்த கேப்சா கோடு, அந்த கோடை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் டைப் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய அந்த கேப்சா கோடை ரொம்ப கிளியராக நோட் பண்ணுங்கள். அதை எப்படி கொடுக்கணும்னா பெரிய லெட்டர் எது சின்ன லெட்டர் எதுங்கிறத பார்த்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுறது எஃப் வந்து சின்னதாக இருக்குது, பி வந்து சின்ன லெட்ரு, ஜி வந்து சின்ன லெட்ரு, டி வந்து சின்ன லெட்ரு, எம் வந்து பெரிய லெட்ரு, பெரிய எம் தெரியுதுங்களா, அடுத்து ஜி வந்து சின்ன லெட்ரு. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க. இதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த கோடை உள்ளே கொடுங்க. நீங்கள் அந்த கேப்சா கோடை மட்டும் சரியாக என்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் அந்த கேப்சா கோடை மட்டும் ரொம்ப நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே நான் கொடுக்குறேன். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ப்ளூ கலர் இருக்கக்கூடிய பாக்ஸ் வேலிடேட் கேப்சாங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கரெக்டாக அந்த கேப்சா கோடை கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ்ன்னு காமிச்சது. உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்குன்னு காமிச்சதுன்னா கேப்சா கோடு தவறாக இருக்கலாம். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் அகைன் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முக்கியமான டேட்டாஸை வெளியெடுக்க போகிறோம். அதனால் மறுபடியும் நீங்கள் அகைன் டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இந்த சக்ஸஸ் ஓடிபி சென்ட்னா நம்ம எந்த மொபைல் நம்பரை இப்போ கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓடிபி சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இந்த சக்ஸஸ். இதில் ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷன் இந்த கூகுள் குரோம்லேருந்து வெளியே வந்துட்டு மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணி டாப்பில் போனீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த ஓடிபியை நோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 636070. மறுபடியும் சேம் அந்த கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு 636070 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். அதனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் அந்த ஓடிபி பார்த்து மேலே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் டேட்டாவை என்ட்ரு பண்ணும் பொழுது சம்டைம்ஸு இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கூட வரும். ஸோ இன்வேலிடுன்னு வந்துருச்சுன்னா உடனே விட்டுறாதீங்க. ஒரு 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி இன்வேலிட்னு வந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ண கேப்சா கோடு தப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஓடிபி வந்து தப்பாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ப்ரௌசர் வந்து கேட்ச் இஷ்யூவாக இருக்கும், கேட்ச் ஃபைலோட இஷ்யூவாக இருக்கும். அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் 2-3 டைம் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேட்டாஸை கரெக்டாக கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஃபெச் பண்ணி கொண்டு வந்து வச்சிரும். அதனால் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உடனே விட்டுறாதீங்க. ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளியராக சொல்லுது பாருங்க, மொபைல் நம்பர்ஸ் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம். உன்னுடைய பெயரில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆனது 1 அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ என்னுடைய ஆதார் கார்டு பேஸில் என்னுடைய பெயரில் இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்கிற தகவலை நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்கு. என்னுடைய இதில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குன்னு சொன்னதுனால நான் என் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி அவருடைய நம்பரை நான் செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், அவருடைய நம்பரில் 4 நம்பர் அவருடைய பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொபைல் நம்பர்ஸ் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம். அவருடைய நம்பரில் 4 நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவருக்கு தெரிஞ்சது ஒரு 3 நம்பர் அவருக்கு தெரிஞ்சது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர் மட்டும் யாருதுன்னே தெரியலன்றாரு. ஸோ தட் அதை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு முன்னால் இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே ரெட் கலரில் மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற ரிப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோடனே உடனே அங்கே சொல்லுது பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோ, இது கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ப்ளஸ் வார்னிங்கோட கேட்குது. ஏன் இதை இப்போ கொஸ்டின் ப்ளஸ் வார்னிங்கோட கேட்குதுன்னா, அவங்க டைம் சொல்லியிருக்காங்க பாருங்க, நைட்டு 11:59 வரைக்கும் உனக்கு சான்ஸ் இருக்குது வேண்டான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீ சொன்னால் கூட அந்த நம்பரை வந்து நீ எடுத்துக்க முடியாது. உன்னுடைய ஆதார் கார்டுக்கு சம்பந்தம் இல்லாத நம்பரா, அதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுது. நீங்கள் இது மாதிரி ஓகே கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுங்க. ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு வேறு யாராவது உங்களுடைய சிஸ்டருக்கோ யாருக்காச்சும் சிம் வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓகே கொடுக்கணும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு நம்பர் வந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. நீங்களே யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு அதை நீங்கள் மறந்துருக்கலாம்.
இல்லை தேவையில்லாத நம்பர் தான் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஆனால் நான் ஓகே கொடுக்கல. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் அவர் எங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லி தெரியல. அதனால் அவர்கிட்ட நான் மறுபடியும் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் டு பி அவருது உண்மையாலுமே அது தேவையில்லாத நம்பர் தான் அப்படின்னா ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்போர்ட் ஃபைல் ஆகி இன்னைக்கு நைட்டு 11 ஒரு நாளோட நைட்டு 11:59க்குள்ளே அந்த நம்பர் உங்களுடைய டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுடைய பெயரில் வேறு ஏதாவது சிம் இருக்கான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி அப்படி இருந்ததுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்கேம் பண்ணுறது, ஒரு ஹேக் பண்ணுறது முற்றிலுமாக தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவையில்லாத பர்சன் நம்மளுடைய சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இது மூலமாக ஸ்டாப் பண்ணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு, உங்கள் டாட்டர், சன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய டாக்குமெண்ட்டில் அவங்க சிம்மை தவிர அவங்களுடைய பெயரில் வேறு சிம் ஏதாவது இருக்கான்னு அவங்களும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹை பாயிண்ட்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பை பாய்.